அந்த மாதிரி கும்பராசிக்காரங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய யாருக்காவது தாய் வழியிலையோ தந்தை வழியிலையோ கேன்சர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூட்டுல தான் வலி இருக்கும். சனியோட வீடு வேற. அப்போ எங்கெல்லாம் ஜாயிண்ட் மூட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து வலி ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஒரே வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மீனாட்சி தான். அன்னை மீனாட்சிக்கு புதன்கிழமை மீனாட்சி அம்மா வந்து எல்லா சிவன் கோயிலுமே இருப்பாங்க. அப்போ கும்பராசி அன்பர்கள்மா, இந்த கும்பராசி அன்பர்கள் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமா வாழணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? இதே நாள்பட்ட நோய் ஏதாவது வருதுன்னா அதுல இருந்து கும்பராசி அன்பர்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம்? கும்பராசிக்காரர்கள்லாம் காலப்புருஷனுக்கு 11ஆம் வீடு வேற. மற்றவங்க கர்மாவை சுமக்கக்கூடியவங்களும் கும்பராசிக்காரங்களாம். கோவில் கலசத்துல வந்து கும்பம் இருக்குது. நம்ம எல்லாரும் பாருங்க கலசம் கும்பிடுறோமா, ஆனா அந்த கலசத்துலதான் எல்லாமே கருங்காலி எல்லாமே நவதானியம் வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல இடி மழை என்னது பெஞ்சாலும் என்னது நடந்தாலும் பாருங்க அதை பூரா தாங்குறது இந்த கும்பம் தான், இந்த கலசம் தான். அது தாங்கி நமக்கு வந்து பாசிட்டிவா மாத்துது. அதுக்காகத்தான் பாருங்க எல்லா ஊர்லயும் பாருங்க கோவில் இருக்கும். கோவில் இல்லாத ஊர்ல குடி போகக்கூடாதுங்கிற பழமொழி இருக்குது. ஆனா கோவில் இருந்தா அந்த ஊர்ல பெரிய அந்த இடியால தாக்க எதுவும் வராது. ஏன் அப்படின்னா அந்த கலசத்துல உள்ள அந்த கருங்காலி நவதானம் தாங்கிக்கிறோம். அது இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த இயற்கையா வரக்கூடியதை கூட தாங்கி நமக்கு வந்து பாசிட்டிவாக மாற்றுது. அது நம்மளாம் கோயிலுக்கு போகணும்னு சொல்றது. அப்போ அந்த மாதிரி கலசமாக இருக்கக்கூடியது அந்த கும்பராசிக்காரங்க. மற்றவங்களுக்குள்ள அந்த கர்மாவை மற்றவங்கள பிரச்சனையை தாங்கக்கூடியது கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே போதும், யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவ்வளோ தூரம் அந்த சேஃப்டியா பாதுகாத்துக்கிடுவாங்க. ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க தான். ஆனா அந்த கும்பராசியில தான் பாருங்க நட்சத்திரம் வந்து பூரட்டாதி இருக்குது. அந்த மாதிரி கும்பராசிக்காரங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய யாருக்காவது தாய் வழியிலையோ தந்தை வழியிலையோ கேன்சர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் அப்படி யாருக்காவது இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துடணும். நிறைய ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எழுந்திரிச்சோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாக்கிங் போகிறது செய்கிறது, சூரிய நமஸ்காரம் பார்க்கறது, இயற்கை சார்ந்த விஷயங்களே இவங்க போய்கிட்டே இருக்கணும். அசைவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்தாலும் வாரத்தில் 1 நாள் அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்து முழுசுமாக எப்போ வந்து அசைவத்தை விடுறாங்களோ உடல் ஆரோக்கியம் ரொம்ப சரியாக இருக்கும். அதனால் இவருக்கும் பாருங்க மூட்டுல தான் வலி இருக்கும். சனியோட வீடு வேற. அப்போ எங்கெல்லாம் ஜாயிண்ட் மூட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து வலி ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த முதுகு தண்டுவிடம், இந்த மூலாதாரம் சொல்கிறாங்களா, இந்த இடங்கள்லேயும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அங்கே வந்து இவங்களுக்கு அந்த சக்தியே இல்லாமல் ஒரு மாதிரியா உட்கார முடியலனால ரொம்ப அதிகமாக என்னால் வண்டி போகிறப்ப எனக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் இந்த கும்பராசியை தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த முதுகுத்தட்டில் 32 கணுக்கள் இருக்கும். இந்த டிஸ்க் மாதிரி அடுக்கடுக்கெல்லாம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கொடி மரத்துலையும் பார்த்தீங்கன்னா 32 அடுக்குகள் இருக்கும். அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்கார எல்லாத்துக்கும் முதுகுல தான் வலி இருக்கும். பேக் பெயின் ரொம்ப எனக்கு அதிகமாக இருக்கு. சின்ன வயசுக்காரங்க கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து உடல் வந்து பலகீனமாக போயிடுச்சு. அப்போ இவங்க செய்யக்கூடியது எல்லாமே பாருங்க எக்ஸசைஸ் கண்டிப்பாக இவங்க பண்ணாதான் பெரியெல்லாம் பாதிப்பு எதுவும் வராது. அந்த மூட்டு வலியும் வராமல் இருக்கும். இவங்க வந்து செய்ய வேண்டிய எல்லாமே பாருங்களேன், மஜாஜ் கைட்டையே பாருங்க காலைல 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷமாவது பண்ணிக்கிட்டே வரணும். நைட்டு தூங்க போகிறப்ப இவங்க பண்ணிக்கிட்டே வரணும். வந்தாங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. உங்களுக்கு வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை மீனாட்சி தான். அன்னை மீனாட்சிக்கு புதன்கிழமை மீனாட்சி அம்மா வந்து எல்லா சிவன் கோயிலுமே இருப்பாங்க. அப்போ வந்து அன்னை மீனாட்சிக்கு போய் அங்கே போய் உட்காந்து அம்பாளுக்கு பிடிச்சது பாருங்க தாமரைப்பூ தான். சிவப்பு தாமரைப்பூ இல்லைன்னா வெள்ளை தாமரைப்பூ எது கிடைக்க வாங்கி கொடுத்து தாளம்பூ குங்குமம் வாங்கி கொடுத்து அங்கேயே உட்காந்து அன்னை மீனாட்சியை வந்து ஆராதனை பண்ணணும். அன்னை மீனாட்சிக்கு நிறைய பாடல் இருக்கு, பிள்ளை தமிழுக்கு நிறைய இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலை உட்காந்து படித்து மனசுக்குள்ளேயே படித்து அன்னை மீனாட்சியோட முழு உருவத்தையும் மனசில் வந்து நிரப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் வராது. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மலர் மருத்துவம் நல்லா கேட்கும். ஏன்னா மற்றவங்க பிரச்சனையை பிறகு இவங்களையும் வாங்கிக்கிறாங்க. அது மலர் மருத்துவம் மூலமாக இவங்க நல்லா சீக்கிரமாக குணமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதை வந்து கும்பராசிக்காரங்க வந்து பயன்படுத்திக்கிறோம். கண்டிப்பாமா, கண்டிப்பா நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் கும்பராசி அன்பர்கள் வந்து பயன்படுத்துவாங்க, அதுபடியே நடப்பாங்க அப்படின்னு நானும் நம்புறேன். ஏன்னா நிறைய வழிபாட்டு முறைகளும் அதே போல வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து தங்களோட தற்காத்துக்களுடைய வழிமுறைகளையும் கொடுத்துருக்கீங்க கும்பராசி அன்பர்களுக்கு. அற்புதமா. நோய் வரணும் அப்படின்னாலே பாருங்க சூரியன் தான், அவர் தான் வந்து தலைமை கிரகம். அந்த சூரியன் கூட வந்து ராகு சேர்ந்தாலே பாருங்க ஒருத்தர் சாதகத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பாருங்க அவர் வந்து காட்டுல வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே நேரம் தலைவலி பார்த்துக்கோங்க, தாங்க போய் தலைவலி வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இயல்பாவே பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய
வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு சேர்ந்தாலே முன்னோர்கள், அவங்களுடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய அப்பா இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்டான நோய்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சூரியன் சந்திரன் சேர்ந்தாலும் அப்படித்தான். அமாவாசை யோகத்துல அது இருப்பாங்க. அப்ப அமாவாசை யோகத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். அது இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வந்து ஒரு போர் கிரகம், தெரியும், முரட்டு கிரகம் கூட. அப்ப வந்து ஹீட்னால பாருங்க கொப்பளங்கள், அந்த கொப்பளங்களே பாருங்க நம்ம சரியா பராமரிக்க மாட்டோம்னா அதே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புமே வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபகாலம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாருங்க ஸ்ட்ரோக், என்னன்னே தெரியாம பாத்துங்க மருத்துவத்துறையில அதுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா ஸ்ட்ரோக் வந்துருது. கை இழுக்க முடியல, கால் நடக்க முடியல, வாய் பேச முடியல, இப்படித்தான் இருக்குது பார்த்துக்கு. இது வந்து புரியாத புதிராவே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுல தீர்வுங்கிறதே கிடைக்காம தான் இன்னைக்கு எல்லாருமே அலாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சூரியன் குரு, இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை. ரொம்ப நல்ல அமைப்பையும் கொடுக்கும். அதே நேரத்துல பாருங்க கல்லீரல் பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் பிரச்சனை, அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை. ஏன்னா இவங்க வந்து அதிகமா வந்து முன்னேறுங்கிற ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து அப்ப அது வந்து ஒரு யோகம்னு கூட சொல்லுவாங்க. அந்த யோகம் வந்து அதனாலே பாருங்க நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப பார்த்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே வந்து தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறணும் அப்படிங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் நம்முடைய ஹெல்த்தை கூட பார்க்கவே மாட்டாங்க. பார்க்காம ஒரே இலக்கை நோக்கி கூட ரொம்ப வந்து பாருங்க ஒன்னும் மூளைக்கு ப்ரெஷர் அதிகமாகி ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல்லீரல் சம்பந்தம் சரியா சாப்பிட முடியாம செய்யாம வந்து கல்லீரல் பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்க சூரியன் சனி சேர்க்கை. இவங்களுக்கு தான் பாருங்க கால், சின்ன வயசா இருந்தாலும் சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலே கால் வலிக்கு அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்குள்ள காலகட்டத்துல 30 வயசுலயே கால் வலி எல்லாத்துக்கு வந்துருது. ஆனா பாருங்க அந்த பிறந்திலிருந்து ஒரு 5 வயசு குழந்தைய கூட பாருங்களேன் சூரியன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே கால் வலியுது. அதுக்கு என்ன வலி தெரியும்? ஆனா இந்த மாதிரி கிரகச்சரிக்கையானது அதுக்கு அந்த கால் வலியை கொடுத்துரும். அந்த எலும்பு இந்த மச்சைகள்ல உள்ள அந்த சவுல பூரா பலகீனமாகி வலிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சூரியன் ராகு பார்த்துட்டோம். சூரியன் கேது அப்படின்னாலுமே அப்படித்தான். இந்த சூரியன் கேது சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹார்ட் போற பிளட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஹார்ட் பிளக் ஆகிறது சரி இந்த மாதிரிலாம் இருக்கனால அவங்களுக்குமே வந்து சீக்கிரமே பாருங்க அந்த ஹார்ட் நோயெல்லாம் இப்போ வந்து இறுதி நோய் வருதுல்ல, அந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் இந்த 2 நட்சத்திரத்துலையுமே கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வழியிலேயே அம்மா வழியிலேயே யாருக்கா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும். இது வந்து 100 ஜாதகம் வந்து பார்த்து இது வந்து நான் வந்து ஆய்வு செஞ்சது. இது வந்து அதனால அதுக்கு இதுக்குமே நிறைய பாருங்களேன், அவங்களுக்கு யாருக்காவது அந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்தாலும் செவ்வாய் ஏதாவது கிரக சேர்க்கை இருந்தாலும் பாருங்கல்ல, அந்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் கேட்டோம்னா ஆமா அப்படின்றாங்க. அதனால வந்து அந்த கேன்சர் அப்படின்னால இந்த 2 நட்சத்திரத்தை முக்கியமா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா, இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி ஒரு விஷயம் இருந்துட்டு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கணும். பாட்பஸ்ட் உணவுகளை வந்து ரொம்ப இதா சாப்பிட்றாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள், காலைல எந்திரிச்சோடனே வந்து வாக்கிங் போறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, லேட்டா எந்திரிக்க கூடாது, லேட்டா தூங்கக்கூடாது. ஏன்னா லேட்டா தூங்கினாலே பாருங்க நம்மளுடைய பெட்ரோல் சுரப்பில வந்து சிரட்டான் சுரக்காம போயிரும்ல. அதான் பாருங்க பகல்ல பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு தூக்கமே இல்லை, ஒரு ஆக்டிவா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாத்திக்கிட்டாங்கனாலே வந்து அந்த கேன்சர் பிரச்சனைகள் வராம போயிடும். இன்னொன்னு பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படி ஒரு தாக்கம் இருந்தாலே வந்து நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்றத முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி அசைவம் சாப்பிட்டுக்கலாம், அதில் சிக்கன் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம்னா அந்த பரம்பரையா வரக்கூடிய நோய்ங்கிறது கொஞ்சம் இதாக குறைஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடு என்ன மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு காலையில 4:00 to 6 பண்ணிடணும். அது இப்ப நிறைய அந்த பழக்க வழக்கம் மாறிடுச்சு. நம்மளுடைய இஷ்டப்படி எந்திரிச்சு ஒரு 8 மணிக்கு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு நோய் வருது, தாத்தாவுக்கு வந்திருக்கு, அடுத்த அப்பாவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும். அது வந்து கண்டிப்பா சரியா நம்மளுடைய உடல் நலத்தை ஹெல்த்தை பராமரிச்சாலே வந்து எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லாம வந்து தப்பிக்க முடியும். சூப்பர்மா, ரொம்ப அழகா அற்புதமா சொல்லிட்டீங்க. இது வந்து நம்மளுடைய நேர்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்மளை பராமரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த பதிவு மூலமா வந்து ஒரு நல்ல விஷயத்த தான் நீங்க மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர்மா. நம்ம தொடர்ந்து 12 ராசி அன்பர்களுக்குமே வந்து நிறைய விஷயங்களை பார்த்துடலாமாம்மா.